guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னோட பர்த்டே கிடையாது. என்னோட பர்த்டே May 25th. நான் வந்துட்டு அதை சுத்தி அந்த டைம்க்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் கொடுக்கல. என்னோட சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட பர்த்டே டைம்ல வரும்போது பர்த்டேக்கான ஒரு லுக்குன்னு வந்து கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு ரிச்சுவல் வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வருஷமும் நான் வந்து போடுறேன். மீதிப்படி என்னுடைய இந்த வருஷம் பர்த்டே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஃப்ளாப் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐ வாஸ் நாட் டூயிங் குட் மென்டலி. நான் வந்து ரொம்ப லோவாக இருந்தேன். ஸோ அதனால நான் எதுவுமே பண்ணவே இல்லை பெருசாக. அதனால தான் நான் வந்துட்டு பர்த்டே அப்போது இந்த மாதிரி டுட்டோரியலோ லைவ் செஷனோ எதுவுமே போகல. அதெல்லாம் நான் வந்துட்டு என்னுடைய ப்ரீவியஸ் இயர்ஸில் பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் நான் அதை பண்ணலை. அதுதான் ரீசன். பட் நம்மளுடைய சேனலில் என்னுடைய பர்த்டேக்கான ஒரு லுக் வந்து இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ வந்து நான் இந்த லுக் வந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் போட்டும்போது நான் என்ன லுக் போட்டேனோ அதுதான் வந்துட்டு நான் இங்கே பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய பர்த்டே அன்னைக்கு இதுதான் போடுறதா இருந்தது. பட் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு ஃபுல்லாகவே ஓட்டிட்டேன் நான் அன்னைக்கு. ஸோ எனக்கு நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட ஃபேஸில் இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது, ஸ்கின் கேர் இருக்குது, மேக்கப் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். பயோடமாவோட சென்சி பயோ லே வச்சு என்னுடைய ஃபேஸை நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது பேசிக்லி ஒரு சூதிங் மேக்கப் ரிமூவர் மில்க். சென்சிட்டிவ் ஸ்கின், அதாவது சென்சிட்டிவ் ஃபேஷியல் ஸ்கின்னுக்கும் சென்சிட்டிவ் ஐஸ்க்கும் சூப்பராக ஒர்க் ஆக போகிறது. ஸோ இது பேசிக்லி ஒரு மில்க். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக இப்படி கையில் எடுத்து உங்களுடைய ஹார்ம்ஸில் இதை இப்படி தேய்ச்சிக்கிட்டு முகத்தில் மசாஜ் பண்ணிக்க போகிறீங்க. கிளென்சிங் மில்க். இந்த சென்சி பயோ லே வந்துட்டு ஒரு ஜென்டில் கிளென்சர் உங்களுடைய மேக்கப் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. லக்ஸூரியஸான சாஃப்ட் ரிஃப்ரெஷிங் ஸ்கின் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கிளென்சிங் மில்க் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ட்ரையாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது டெர்மட்டாலஜிக்கலி ஃபார்முலேட்டட் ஃபேஷியல் கிளென்சிங் மில்க். இந்த கிளென்சிங் மில்க் ரொம்பவே சாஃப்டர், க்ரீமியர் அண்ட் தின்னர் வேறு கிளென்சிங் மில்க்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இதில் வைட்டமின் இ இருக்குது. இது நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்க போது. எனாக்சிலின் இருக்குது, ஸ்கின்னோட டாலரன்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண போது. கிளிசரின் அண்ட் ஸ்குவெலின் இருக்குது. இதை ஹைட்ரேட்டட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கிளிசரின் ஆல்சோ உங்களுடைய ஸ்கின்ல வந்துட்டு அந்த மாய்ஸ்சரை ரீடைன் பண்ணுறதுக்கும், ஸ்குவெலின் உங்களுடைய ஸ்கின்னோட டெக்ஸ்சரை சாஃப்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ பயோடமாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து மேக்ஸிமம் டாலரன்ஸ் வந்து கொடுக்க போகுது. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு இரிட்டேஷனோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ரொம்பவே சூதாகவும் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் சப்பிளாகவும் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ஸ்கின் கேர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது மாதிரி தான் பண்ண போகுது. ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கிறது தான். இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். முகத்தில் ஒரு 1 மினிட்க்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காட்டன் பேட் வச்சு நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. ஒரு காட்டன்லேயே கிட்டத்தட்ட 80% மேக்கப் வந்துருச்சு. அடுத்த காட்டனில் எக்ஸ்ட்ரா இருந்த அந்த கிளென்சர் அண்ட் கொஞ்சோண்டு மேக்கப் வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் டெஸ்டிங்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 3வது காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அழகாக ரிமூவ் ஆகிருக்கும். இது வந்து ரொம்ப சூதிங்காக இருக்குது. என்னுடைய ஸ்கின்ல ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலான ஒரு எஃபெக்ட் தான் வந்து கொடுக்குது. லைக் யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் இதில் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. இது நான் காமிடோஜெனிக். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது பண்ணிட்டு நீங்கள் கழுவணுன்ற அவசியமும் கிடையாது. பட் எனக்கு இது இப்போ கழுவி ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் இது. சப்போஸ் நீங்கள் கழுவ முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா இதை மட்டும் போட்டு நீங்கள் உங்களுடைய வெட் வைப்போ காட்டன் பேடோ வச்சு லைட்டாக நீங்கள் உங்களுடைய முகத்தை தொடச்சி மட்டும் எடுத்துக்கலாம். நான் ஃபேஸ் வாஷ்க்கு இந்த பயோடமாவோட சென்சி பயோ ஜெல் மூசாண்ட் எடுத்துக்கிறேன். இது ஒரு சூதிங் மைசெல்லா கிளென்சிங் ஃபோமிங் ஜெல். ஸ்கின்னை இதை நல்லா சூத் பண்ணதுக்கும் காம் பண்ணுறதுக்கும் இரிட்டேஷன்லேருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதில் கோகோ குளுக்கோசைடு அண்ட் கிளிசரில் ஓலேட் இருக்குது. இது வந்து ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இது உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து மிமிக் பண்ண போகுது. சென்சி பயோ ஜெல் மூசாண்டில் உங்களுக்கு லிப்பிட் ரீஸ்டோரிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இது ஸ்கின் அண்ட் ஐ டாலரன்ஸ் இருக்கக்கூடியது. நான் காமிடோஜெனிக், சோப் ஃப்ரீ அண்ட் அன்ஃப்ராக்ரன்ஸும் கூட. இது உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகாம ஸ்குவிக்கி கிளீனாக அழகாக உங்களுடைய முகத்தை கழுவி எடுக்க போகுது. அடுத்து நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இந்த சென்சி பயோட டானிக் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டானிக் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாக உங்களுடைய ஸ்கின்னை டோன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ண போது, ஸ்கின் கம்ஃபர்ட்டை இம்ப்ரூவ் பண்ண போது. இதுக்கு மேலே போடக்கூடிய ஸ்கின் கேரோட எஃபிஷியன்சியும் இது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகுது. இதில் சைலிட்டால் அண்ட் கிளிசரின் இருக்கு. இது உங்களுடைய ஸ்கின்ல ஹைட்ரேஷனை ஜாஸ்தி பண்ண போகுது. அண்ட் இதுவும் ரொம்ப லைட் வெயிட், நான் காமிடோஜெனிக், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, ஸ்கின் டாலரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அண்ட் நீங்கள் ரின்ஸ் பண்ண தேவையில்லாத மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸை வந்துட்டு நான் இப்போ டோன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் வந்துட்டு
மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இவங்களுடைய லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடும் வச்சுருக்கேன். இந்த கோட் நீங்கள் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ தாராளமாக பயோடர்மாவோட இந்த சென்சிபயோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த பயோடர்மாவோட நியூலி லான்ச் சென்சிபயோ லே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு 1099 rupeesக்கு கிடைக்குது. ஆல்சோ நான் இன்னைக்கு காமிச்ச பயோடர்மாவோட சென்சிபயோ ஜெல், முசான் அண்ட் சென்சிபயோ டானிக் உங்களுக்கு 449 rupeesக்கு கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிள் சூத் ஸ்கின் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பயோடர்மா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டாச்சு. நான் ஈவினிங் டைமில் இது ஃபில்ம் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போது சன்ஸ்க்ரீன் எதுவும் தேவைப்படல, ஏன்னா அடுத்தடுத்து நான் ஃபில்ம் பண்ணுற வேலை இருக்குது. பட் நீங்கள் தனியாக பண்ணுறீங்க இல்லை வெளில போகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன் தாராளமாக போட்டுக்கோங்க. மேக்கப் வைஸ் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்க போகிறேன். ஹெவியாக எதுவும் கிடையாது. ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன், கோல்ட் கலரில் இருக்கக்கூடியது. அடுத்து அதுக்கு மேலே குவிக்காக ஒரு லூஸ் பவுடர் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த லூஸ் பவுடர் நான் எங்கே செட் பண்ணுறேன்னா எங்கே எனக்கு ஆயிலி ஆகுமோ அங்கே மட்டும். அதுக்கப்புறம் அந்த லூஸ் பவுடர் மேலே ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கன்சீலர் வச்சு அந்த கொஞ்சம் டிஸ்கலர்டாக இருக்குல்ல அந்த ஏரியாவில் மட்டும் நான் வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன். எஸ் கைஸ், என்னுடைய ஸ்கின் முன்னாடிக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது தான். லைக் 2020 2021 அந்த டைம்லாம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தவங்க, நிறைய பேர் டைம் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அப்போல்லாம் வந்து அவங்க முகம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், அந்த டைம்லாம் வந்துட்டு கோவிட் டைமு, வீட்டிலே இருந்தோம். எனக்கு வந்து எப்படின்னா வீட்டிலேயே இருக்குன்னா என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 நாள் ஒரு நாள் வெளில போயிட்டு வந்தாலே செம்மையாக டேன் ஆகிடும். இப்போ நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறையவே நான் வந்து வெளியில் போனேன். நல்லா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் பண்ணிட்டு தான் போனேன். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் சில ஏரியாவில் வந்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியல. ஐ வாஸ் லைக் அதெல்லாம் வேணாம், கேப் வேணாம், அது வேணாம், இது வேணாம், முகத்தை கழுவுறது, அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் நிறைய பண்ணி நல்லா டேன் ஆகிடுச்சு. டேன் ஆனது மட்டும்தான் பிரச்சனை, மிதிப்படி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் கவலைப்படுற அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சில், ஓகே, இது ஜஸ்ட் ஸ்கின் தான், ஓகேவா. இப்படி இருந்து கொஞ்சம் பளிச்சுன்னு ஆனது தான். ஸோ பளிச்சுன்னு ஆக வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்காக சிரமப்பட்டு மெனக்கெட்டு நம்ம ஆக வச்சுக்கலாம், அதுவாக ஆகும். இன்னும் கொஞ்சம் கன்சீலர் எடுத்து அந்த லைட்டாக போட்டேன் பார்த்தீங்களா, அது மேலே போட்டுக்கிறேன். அது மேலே போட்டு திருப்பி குவிக்காக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டர் ஷேட் லூஸ் பவுடர் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா நான் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போல்லாம் ஃபவுண்டேஷனே இல்லாத லுக்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப குவிக்காக வெர்சடைலாக அழகாக முடிகிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சம்மருக்கு அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. லைக் ஸ்கின் ஃபுல்லாக ஏதோ ப்ராடக்ட் இல்லாத மாதிரி. மாஸ்க்கும் வேறு போட்டுட்டு தான் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நிறைய பவுடர் ப்ராடக்ட்ஸும் நோ ஃபவுண்டேஷன் சுச்சுவேஷன் தான் வந்து எனக்கு செட் ஆகுது. ஸோ அதனால தான் இப்போ வர டுட்டோரியல்ஸில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய ஃபவுண்டேஷன் தொடுறதே இல்லை. அப்புறம் ப்ரான்சிங் டைம், இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து எனக்கு அந்த ஒரு வார்ம் அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐப்ரோஸ். இப்போது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணல அந்த ப்ராடக்டே கொஞ்சமாக என்னுடைய வாட்டர் லைனில் இப்படி போடுறேன். லேஷ் லைனில் மாற்றி சொல்லிடுறேன். லேஷ் லைனில் கொஞ்சமாக இப்படி போடுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் ஒரு மாதிரி ஸ்மஜ்ஜான மாதிரி தான் போட்டுக்கிறேன். நல்லா என்னுடைய லேஷஸை நான் கர்ல் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்ல கோட் ஆஃப் மஸ்காரா. ஒரு லிப் இன்ஜெக்ஷன் ஆயில் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும், அவ்வளோதான். பெப்பர்மெண்ட் வாசனையோட கொஞ்சோன்னு என் லிப்ஸை வந்து வார்ம் பண்ணி விட்டுட்டு சுறுசுறுன்னு ஆக்கும். மீதிபடி அது பல்கியாக்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. அப்புறம் நான் பிங்க் ட்ரெஸ் தான் போட போகிறேன். ஸோ ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து எங்கேயும் அட்டை வச்சுக்கிறேன். மம் பண்ணி கையால் பிளெண்ட் பண்ணி என்னோட லிப்ஸில் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஸ்ட்ரோக் க்ரீம், அதே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதே கொஞ்சமாக எடுத்து
இந்த கன்சீலர் ப்ரஷ் இருக்குல்ல அதில் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும் உங்களுக்கு மேக்கப்புக்கு மேலே இந்த மாதிரி போடும்போது. தட்ஸ் இட். நான் போயிட்டு குயிக்காக என்னுடைய அவுட்ஃபிட் மாற்றிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், இதான் என்னுடைய ஃபைனல் லுக் அவுட்ஃபிட். நான் இங்கே உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன் ஸ்க்ரீனில். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த மாதிரி பபிள் கம் பிங்க்லலாம் நான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் யூஸ்வலாக வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு போடுவேன், எனக்கே இன்னைக்கு பர்த்டே நானே போட்டுப்பேன். அப்புறம் அதை பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி எதுவுமே பண்ணவே இல்லை. நான் அதை பண்ணாமலே வந்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்காமலே டேட் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டே ரொம்ப தேங்க்யூ. அதுக்கெலாம் நான் வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.